இங்கே வா, இங்கே வா சொல்லுதேன். நான் நேர்மையான ஆள். இங்கே வா, இங்கே வா. இந்த சைடில் கல் வச்சுருக்கு பற்றியா, முன்ன பின்ன வச்சுருக்கும் பாரு. அந்த சைடில் அங்கே ஒரு கல் இருக்கா, நாங்கள் நில்லு பாரு. ஒவ்வொரு இடம் கோணையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல். அடுத்தவன் சேர்த்து எனக்கு வேண்டாம். 10 இடத்துல வச்சுருக்கா. இந்த வச்சுருக்கானே கல். ஏன்னா இன்னும் ஒரு கல் இருக்குது பாரு. இதுக்கு அதுக்கும் பாரு நேரம் வராது, நேரம் வராதுண்ணே. ஏன்னா இதுக்கு அதுக்கு நேரம் வராது. இடம் கோணல், அதுக்கு தானே அது வர மாட்டுக்கு. உனக்கு சொல்லுதோ புரியுதா? இதை பாரு, இடம் கோணல். அங்கே ஒரு கல் இருக்கா, கீழே விழுந்த கல் இருக்கா. எத்தனை 10 இடத்துல வச்சுருக்கு. அடுத்த இடம் எனக்கு வேண்டாம்னே. ஏன்னா கல் வச்சா 2 இடத்துல தானே வைப்பாங்க. நெரு ஒரு இடம் இங்கே, ஒரு இடம் கோணல். வேலை அடுக்க சொல்லலைண்ணே. 10 இடத்துல அளந்து வச்சுருக்கேன். அடுத்த இடம் எனக்கு எதுக்கு? அதுக்கு தான் இது கோணலாக வருது. நான் சொல்லுது உனக்கு புரியுதா? இங்கே பாரு, பைப்பு நேராக வச்சுருக்கேன். கெட்டுனது கோணலாக கெட்டியிருக்கான். அதுக்கு தானே அந்த சின்ன வட்டு உள்ளே போயிட்டலாம். அப்படி தொடச்சிரு. சூப்பராக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வை. நேரம் இல்லை, கோணலாக தெரியுது, அசிங்கமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் திருப்பி வை. என்ன கிழக்க பார்த்து சரிஞ்சு இருக்குது. கொஞ்சம் மேக்கா இப்போ திருப்பினா வச்சிடலாம். மேக்கா நிமித்து வை. இன்னும் கொஞ்சம் இங்கே இன்னும் பார்த்தா தான் தெரியுது. இப்போ பாருங்க. கரெக்ட், இப்போ தான் கரெக்ட். கீழே உள்ளெல்லாம் எடுத்துரு. கீழே உள்ள சாந்தை எடுத்துருன்னே, தண்ணி போடுறதுக்கு. அதை எடுத்து இங்கே போடு, இந்த சைடில் போடு. அப்படி உள்ளே போட்டு வேஸ்ட் ஆக்காது. அப்படி பூசிரு. சூப்பராக ஆகிட்டு. கீழே உள்ள சாந்தை தொடச்சிரு. நான் துணி தான் நிறையா கிடக்கும். நான் இதை வச்சு என்ன தொட. இந்த சேலையை வச்சு கெட்டேன். டெட்டால் ஊற்றி கொஞ்சம் நான் கழுவி போட்டிருக்கேன். டெட்டால். ஏன்னா நாய் அது மேலே பரண்டிட்டேனே. புது சேலை. நான் இதை வச்சு என்ன தொடச்சி எரிச்சிருவோம். அது எங்கே ஓட்டை இருக்கலாம், பாம்பு வந்துடக்கூடாதுன்னு வச்சேன். அது ஒரு சாமி துணி. அழகாக வச்சுட்டியா. அப்படி தொடச்சிரு. துணியை வச்சு தொடச்சிரு. நைஸ்லி விஸ்ட் ஆக கொத்தனார் வேலை. to give nextly this and next whether to give 900 rupees also you can give. எல்லாம் கொத்தனாரை வந்து அழகாக படிச்சிருந்தேன். நைஸ் மேசன் யூஸ் டு எவரி இஸ் 70% யூஸ் டு நோ எவரி ஒர்க். 70% நல்லா தெரியுது. நல்லா கொத்தனாரையாக வேலை பார்க்காங்க. இவங்களை வந்து கொத்தனார் வேலை கற்றுக்கிட்டாங்க. ஒரு 60% வந்து இங்கே வந்து 80% கற்றுக்கிட்டாங்க. அதனால் उन्हें வந்து கூப்பிட்டா வருவாங்க கொத்தனாருக்கு. उनका नंबर है नोट वहीं जान। अच्छा मिस्त्री का काम करते हैं, इसके लिए उसका बुलाएंगे तो उन काम के लिए जाएंगे. उसका 80% उन्होंने सिखाया. अच्छे चान वाड़ते चांगला वाड़ते मस्त मिस्त्री का काम करते नहीं जाए ना. वहाँ नंबर को यूट्यूब लो போடு. நம்பர் சொல்லு. சொல்லு. நேரம் நின்றுட்டு சொல்லு. அப்படி செய்யாத. டீசெண்டாக சொல்லணும். 13 இன்னொரு தடவை சொல்லிடு. 93 வெரி குட். சரி, நீங்கள் எல்லோரும் மொபைலில் வந்துடும். எல்லோரும் சொல்லிட்டேன். 80% சூப்பர் கொத்தனார் ஆகிட்டார். நீங்கள் கூப்பிடுங்க. 60% முதல்ல கையால் இருந்தார். இப்போ 80% பேர் அழகான கட்டிட்டாங்க. நீங்கள் 900 ரூபா கொடுத்தா போதும். 80% கொத்தனார். 20% கற்றுக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி. சூப்பரா. எவெல்லாம் கூப்பிடலான்னு நினைக்கிறேன். சாவட்டும். என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசிட்டு போனான்னுல்ல. படையப்பா இருக்கான் பாரு. 4 இவ்வளோ பிள்ளையில நான் வளர்த்தேன். 4 பிள்ளைல இவ்வளோ வேற இருந்தான் பாரு. என்னைய கல்லை கொண்டு எறிதான். என்கிட்ட வாங்கி தின்னுட்டு நாங்கள் திரும்பல இந்த மண்ணை கொண்டு எறிதாம்னா மண்ணாக போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு கடையை தெளிச்சு கொடுத்து அவ்வளோ நகை விற்று கொடுத்தேன். இப்படி வச்சு இந்த கவர்னமாலை எங்கள் அப்பா எப்போ போட்டாருன்னு ஒரு ஆள் வாங்குதேன்னு சொல்லிட்டு வாங்கலை. விற்க ஆளை கூப்பிட்டு போயிட்டேன். விற்க ஆளை என்ன செய்வார், உடனே விற்று கொடுப்பாருல. ரூபா கொண்டாந்துட்டாரு. தெருவில் ஒருத்தன்ட்டையாக கேட்டேன். இந்த நகையை வாங்கிக்கோ. அவன் ரூபா கட்டிட்டான். நாராயணன் ஒரு ஆள் தெரியுமா? நாராயணன் செல்ல பிள்ளையார் தெரியுமா? 2 பொட்டை பிள்ளை. பொண்டாட்டி டீச்சர் வேலை பார்க்க. அவன் வாங்குதான்னு சொல்லி ஐயா பொண்டாட்டி ரிட்டையர்ட் ஆகிட்டாலோ. 2 பொட்டை பிள்ளை. ஏன்னு வாங்குதேன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டான்.
வேலை ஆசாரி ரூபா கட்டிட்டாரு. தெருவில் என் நகையை வாங்குதேன் அப்படி எவ்வளோ வேதனை இருக்கும். வேற அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அழகுன்னு இருக்கார். வீட்டில் வந்து பைசா விற்றுட்டு அப்போல்லாம் 3000 ரூபாய்க்கு விற்றேன். 1 கிராம் 13,000. 700 கிராம்னா எவ்வளோ ஆச்சு? 700 கிராம். இப்போ அரை கிலோ 3/4 கிலோ வந்துட்டு அம்மா என் தாலி கூட இல்லை. அப்போ இந்த வீட்டை நான் எவனை வச்சோம்னா அவனை வெட்ட மாட்டேன். வெறும் தாலி, இந்த செயினு, இந்த நேரம் உள்ள செயின் என் தாலி கொடி விற்று கட்டினேன். அது என் கோபி செயின் விற்றுட்டு தாலி உள்ளே கிடக்கு, மஞ்சள் துண்டில் கிடக்கு, தங்கம் இல்லை. சரி இது இவ்வளோ தண்டி கோபி செயின், இவ்வளவு ஒரு கவர்ன மேலே விற்று மேலே கட்டினேன். அப்போ எனக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? எங்கள் அம்மா மாதம் 20,000 கொஞ்சம் அப்போ நான் ஓலை எவனோ வந்தோம்னா வெட்ட மாட்டேன். இந்த குதிமன்னு சொல்லிதான் மாறி எச்சிக்கலை போய் ஒரு ஆள்கிட்ட இதில் ஹோட்டல் கிட்ட போகிறேன். ஒப்பானவனை செத்தாலுங்க தான் உயிர் போகும். கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் சாமி கூட சேர்ந்து. நேற்று கூட சப்ஸ்கிரைப் சொல்லுதாங்க, இவன் நம்பரை போட்டேன். சரி எவ்வளோ அழகா நேரு வீட்டுக்கு வந்து சொல்லுதான் கோழி கூடு கணக்கா. ஒப்பனை ஒளியே ஒரு சாண்டி இடம் எடு பார்ப்போம். கல்லை கொண்டு எரிதாம்னே தேவையாப்பியா கேட்க ஆள் இல்லாமல் நான் படித்தாவா? நேற்று எங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுதான், சொல்லுங்க இப்போ 10 வரை கூட்டு தூக்கி போட்டு மீச்சிடான்னு. ஐயா வேண்டாப்பா நீ என் பிள்ளை, நீ படிக்க பிள்ளை. நேற்று சொன்னான். அங்கே போனோம்ல ஒரு பையன் வந்து அந்த பாட்டந்தேரில் வச்சு கேட்டுப்பார். பேராமணி ஒரு யூடியூப்பர் வனஞ்சான்னு வருவாங்களே தெரியுமான்னு கேளேன். உங்கள் ஊர் என்ன ஊர்? என்ன ஊர்? பேராமணியில் கேளு. எனக்கு 10 சப்ஸ்கிரைபர் உண்டு. எத்தனை பேர் உயிராக இருக்காங்க. அவ்வளோத்தையும் எடுத்து போட்டோம்ல, அவங்கள பெருமையாக வச்சோம்ல. அம்மா என்ன ஆமை அன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்தேன். உங்கள் ஊருக்கு பிறகு நான் சும்மா இதுக்கு வரேன். ராத்திரி உயிரை கணையை வச்சுக்கிட்டு வரேன், நடந்து போகிறேன். 4 பேர் குடிச்சு நிற்க எப்படி இருக்கும்? நான் அப்போ நினச்சேன் சாமியை நான் மாரியாத்த ஆடுதாவா என்னை நான் பொம்பளை போகிற கணக்கா காட்டிடாதே. எவனும் குடிச்சிட்டு என்ன பண்ணாலும் ஒன்று தெரியும். 8:30க்கு போகிறேன். டபக்குங்க நம்மளுக்கு எடுத்து கொண்டுட்டானேரு. 4 பேர் குடிக்க நான் அப்பா அம்மா மாரியா தடுத்தேன். இங்கே பாரு ஒன்று எடுக்க போகிறேன். 4 பேர் குடிச்சிட்டு என்னை கொன்னுருவானு கெடுத்து நேரு. நான் போனோம்னா நீ என்கிட்ட மாரியாத்தா வர கிரீடை வச்சு மாரியாத்தா போகிறானாக்கா கண்ணில் காட்டிடு, இல்லை பேய் போகிறானாக்கா காட்டிடு. ஏதாவது 2ல் 1 ஒன்று பேய் கணக்கா கரங்கரேன்னா முண்டை போதுன்னு வரமாட்டான் கேளு. அல்லது சாமி ஆனால் என்ன மாரியாத்தா வருது நேரு. ஒருத்திக்கு ஏன் ரூபத்தில் போயிருக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஏனே அங்கே ஒரு ஃப்ரெண்டு கீழ் ஜாதியை தான் எங்கள் அம்மா போகக்கூடாது. எங்கள் அம்மா சில நேரம் ஏசும். எனக்கு செல்வின்னு ஒரு ஃப்ரெண்டு. நான் போகிறேனாக்கா போயிருக்கனே சாமி ஏன் முஞ்சியை வச்சுக்கிட்டு. நான் அப்போ தான் அவள் வீட்டில் போய்ட்டு நான் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஐயோ பாவன் சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கான். நான் அவளுக்கு ஒரு குத்தி சோறு திங்காமல் இருக்கொண்ட புருஷன் இருந்தான், செத்துட்டான். ஒரு ஊனமுற்ற பிள்ளை இருக்குது. சாப்பிட என்ன செய்வா? 1000 ரூபா கூட வரலனே. நான் போனால் நான் 4 இட்லினாலும் அவளுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டேன்.